இது இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு நாடு. 180க்கு மேல இந்துக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்துல இந்து மதத்தை இழிவுபடுத்தி பேசுறது, இந்து தெய்வங்களை இழிவுபடுத்தி கொச்சைப்படுத்தி பேசுறதெல்லாம் இந்த திராவிடியா மகன்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆர்எஸ் ராமபிரானை இழிவுபடுத்துறாரு, ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷத்தை இழிவுபடுத்துறாரு. இவங்களா ஒரு கதையை கட்டமைச்சிருவாங்க. இவங்க அதாவது யுனெஸ்கோ விருது வாங்கினார் வீரமணி இருக்கார்ல, சைக்கிள் திருடன் சொல்லுங்க, மணியம்மையை கூட்டிட்டு அங்க ஒரு டூருக்கு போயிட்டு வந்தார். இவ்வளவுதான் நடந்துச்சு. ஆனா இவருதான் வைக்கம் வீரர்னு சொல்லி கட்டமைச்சு அதுக்கு ஒரு 5-6 புக் எழுதி சுதந்திரம் பண்ணி கடைசி வரைக்கும் சுதந்திரம் வேணும்னு போராடிட்டே இருந்தார். ஈவே ராமசாமி நாயக்கர் என்ன பண்ணாரு, சுதந்திரம் வேண்டான்னு போராடினார். இந்த ரோட் சைடு பாரதின்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த அண்ணாமலை கூட சொல்லுவாரு, அறிவாலயம் பிச்சைக்காரன்னு சொல்லுவாரு. அந்த ஈவேராவை கொண்டு போய் சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லி அந்த குடியரசு தின அணிவகுப்பு வாகனத்துல கொண்டு போய் நட்டு வச்சாங்க. அதனாலதான் ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க.